Good evening, team members. ஸ்டார்ட் பண்ணலாம். கமெண்டர்ஸ், என்னுடைய வாய்ஸ் கிளியராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வாய்ஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, கிளியராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, கிளியராக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், ஓகே, ரைட். ரொம்ப நல்லா ஆயிடுச்சுல. லைவ் எல்லாம் வந்து எஸ்பி எப்பயுமே லைவ் எப்போ போவோம் அப்படின்னா பிரேக் வர்றதுக்கு முன்னாடி லைவ் போவோம். இது தடவை தான் ஃபஸ்ட் டைமு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைவ். லாஸ்ட் டைமும் இருந்ததா சரியா தெரியல. யூடியூப் லைவ் இருந்தது தெரியல. சரி, ஓகே, ரைட். கமெண்டர்ஸ், என்னுடைய வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னா எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க அதை. ரைட், எத்தனை பேர் இருக்காங்க? 3700 மெம்பர்ஸ். 3 lakhs மெம்பர்ஸுக்கு 3700 மெம்பரா? ரொம்ப சந்தோஷம். யூடியூப் தானே, பார்த்துக்கலாம், பொறுமையாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் அந்த ஆர்பிஐ இஷ்யூஸ். ஏன், என்ன, எப்படி சால்வ் ஆச்சு, அவ்வளோதான். 3 கொஸ்டின். ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். ஓகே, அடுத்தது நாம் நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி பிளான் பப்ளிஷ் பண்ண போகிறது இல்லை, சரிங்களா? பட் என்றைக்கு பிளான் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நிறைய நாள்லாம் இல்லை, சரிங்களா? அதையும் நான் சொல்கிறேன். 1 by 1 பார்க்கலாமே. ரைட், நிறைய விஷயங்கள். இங்கே இந்த லோகோ சுற்றி 1 2 3 நம்பர் போட்டிருப்போம். அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரைட், அதில் ஓரளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் அதில். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், நாம் அந்த இஷ்யூஸை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகே, ரைட். இந்த ஆர்பிஐ இஷ்யூஸ் ரொம்ப சிம்பிளுங்க. அது யார் அப்படிங்கிற விஷயத்தை இப்போதைக்கு நான் சொல்ல போகிறது இல்லை. அதுவும் காரணமாக தான், அதுவும் நமக்காக தான், சரிங்களா? நமக்காக, ஒரு சில ரீசன்ஸ்க்காக. அது யாருன்னு சொல்லலை, அவ்வளோதான். பட் கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கிடையாது. அது மட்டும் கிளியராக இருங்க. நீங்கள் உடனே அகைன்ஸ்டாக நமக்கு ஆப்போசிட் இருக்கிற கம்பெனி அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அவங்க பார்ட் டைம் ஜாப் கம்பெனிலாம் கிடையாது. அவங்க ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 2 3 செக்ஷன்ஸுக்கு இந்த கம்பெனி இப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஓடைய எந்த இன்ஃபர்மேஷனுமே, ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியாது. எஸ்பிஓ என்ன, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, இது பற்றின எந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் வெறும் டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி மட்டுமே அவங்க கன்சர்ன், இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கம்பெனி தான் இப்படி பண்ணியிருக்கு. ஸோ எஸ்பிஓ பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாமல், ஸோ வெறும் டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி, ஓகே பார்ட் டைம் ஜாப் கம்பெனியாக ஆள் சேர்த்து விடணுமா, ஓகே விளம்பரம் பார்த்தா காசு வருதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ கண்டிப்பாக அது ஃபேக் தாங்க. ஆர்டிக்கல் ரீட் பண்ணணும், ரேட்டிங் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா ஃபேக்குங்க, ஏமாத்து வேலை. அவ்வளோதான் நாலேஜ். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பேசிக்காக என்ன நாலேஜ் இருக்குமோ, பார்ட் டைம் ஜாப்னாலே ஃபேக், அவ்வளோதானே. ஏன்னா அது காலகாலமாக தொன்று வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அந்த நாலேஜை பேஸ் பண்ணி மட்டுமே அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் கொடுத்தவங்க கொஞ்சம் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால அதை அந்த டிபார்ட்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வெரிஃபை பண்ணாங்க. இவங்க தான் சரியாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும், கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெரிஃபை பண்ண அந்த டிபார்ட்மெண்ட்டாச்சும் ஒழுங்காக வெரிஃபை பண்ணலாம். அதையும் அவங்க பண்ணலை. எந்த அளவுக்கு அவங்க வெரிஃபை
வெரிஃபை பண்ணாங்கன்னா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாம் வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எல்லா பேஜும் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் காண்டாக்ட் அஸ் பேஜ் மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரியலையா. காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தோம். கூகுளில் போட்டு சர்ச் பண்ணோம். ஒரு மொபைல் நம்பர் வந்தது 6161. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தோம், அது ரீச் ஆகலை. நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜஸும் எடுத்து அவங்களுக்கு காண்டாக்ட் அஸ் பேஜை அதில் இருக்கிற மெயில் ஐடிஸு அவங்க கண்ணுக்கு தெரியல. அந்த மெயிலுக்கு மெயில் பண்ணணுன்ற அந்த இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு தெரியல. அது தெரியலையா இல்லை வேணும்னையா பண்ணலையா அப்படிங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்டில் சம்மந்தப்பட்டவங்களை கேட்டால் தான் தெரியும். சரி, இதுதான் அவங்களுடைய அந்த ப்ராப்பராக வெரிஃபை பண்ணலை அப்படிங்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் இதுதான். ஏன்னா நம்ம வெப்சைட்குள்ளே போயிருக்காங்க, எவ்ரி பேஜஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரூஃபாக சப்மிட் பண்ணும்போது காண்டாக்ட் அஸ் பேஜ் மட்டும் அந்த ரிப்போர்ட்டில் கிடையாது. ஸோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆப்ஷன்ஸே இல்லை அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ காண்டாக்ட் அஸ் பேஜ் என்ன ஆச்சு? அதில் எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோமே, மெயில் கொடுத்துருக்கோம், நேரடியாக வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம், அந்த நம்பருக்கு ரீச் பண்ண முடியல. நேரடியாக போயிருந்தோம், கேட்டு க்ளோஸில் இருந்தது. மோஸ்ட்லி கேட்டு க்ளோஸில் தான் இருக்கும். அங்கே ஒரு காலிங் பெல் போட்டு வச்சுருப்பாங்க, யாராவது ஆஃபீஸ் ரிலேட்டடாக வந்தவங்க. இது என்ன சூப்பர் மார்க்கெட்டா இல்லை வேறு எதுனா துணி கடையா எப்பயுமே ஓப்பன்லேயே வச்சுருக்கிறதுக்கு, ரைட்? அங்கே நிறைய நாய் தொல்லைகள்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி ஸ்டாஃபுங்கெல்லாம் உள்ளே வரும்போது லாக் பண்ணிட்டு தான் வருவாங்க. உள்பக்கம் லாக் பண்ணிட்டு தான் வருவாங்க. உள்ளே எல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும், மெயின் கேட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணி தான் வைப்பாங்க. அங்கே ஒரு காலிங் பெல் வச்சுருக்காங்க, அதுக்காக தான், அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க வெளியே நின்று, இதை பாருங்க கேட்டு க்ளோஸில் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அப்போ அங்கே பைக்கெல்லாம் ஸ்கூட்டிலாம் நின்றுட்டு இருந்திருக்கு, பைக்கு ஸ்கூட்டிலாம் உள்ளே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களோட இது நின்று இருந்திருக்கு. அதுவும் சேர்த்து தான் எடுத்திருக்காங்க. காலிங் பெல் இருக்குது அந்த ஃபோட்டோவில், அதுவும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். பட் காலிங் பெல் அடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அன்றைக்கி ஸ்டாஃபுங்க உள்ளே இருந்திருக்காங்க, காலிங் பெல் அடிக்க காணும். ஸோ அவங்க வெளியே நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்து போய் வந்திருக்காங்க. இதை விட கொடுமை என்னென்னா, அங்கே ஒரு கான்டாக்ட் நம்பரும் போட்டு எழுதி ஒட்டி வச்சுருந்துருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுத்து போயிருக்காங்க. பட் ஆனால் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும், அந்த 6161 நம்பர் கிடையாது. பட் சரிங்களா, ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் தான் அது, 751 நம்பர். அந்த நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த நம்பர் யாராச்சும் ஒருத்தர் எடுத்துருவாங்க. 90% ஆஃப் கால்ஸ் எடுத்துருவாங்க, ரைட்? அப்படி இருக்கும்போது அந்த நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலை, காலிங் பெல்லும் அடிக்கலை. பட் ஆனால் நாங்கள் அதில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டில் நாங்கள் நேரடியாக போய் பார்த்தோம், ஆஃபீஸ் க்ளோஸில் தான் இருந்தது. நேரடியாக போய் செக் பண்ணதுக்கும் ஆஃபீஸ் க்ளோஸில் தான் இருக்குது. அப்போ உள்ளெல்லாம் ஓப்பனில் தானே இருந்திருக்கு. அது என்ன ஃபுல்லாக செவராக கட்டி வச்சுருக்காங்க, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாத இருக்கிறதுக்கு. நம்ம ஸ்டாஃபுங்க யாராச்சும் வந்தாங்கன்னா உட்காந்து அத்தனை தடவை காலிங் பெல் அடிப்பாங்க, டிங்கு டிங்குன்னு தட்டுவாங்க. கீழே இறங்கி வர்றதுக்குள்ளே, ரைட்? என்ன ரிசப்ஷனுக்குலாம் நம்ம ஆள் போடலாம், ஆல்ரெடி நிறைய தடவை பேசியிருக்கோம். சரியா, தேவையில்லாத வேலை, இருக்கிற வேலையை பார்க்குறதுக்கு டைமில். அதனால் மோஸ்ட்லி எல்லோரும் மேலே தான் இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து இறங்கி வரத்துக்குள்ளே அத்தனை தடவை காலிங் பெல் அடிப்பாங்க, அத்தனை தடவை அந்த டோர் பிடிச்சி தட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் கூட அவங்க பண்ணலை, ரைட்? பக்கத்தில் இருக்கிறதையாச்சும் கேட்டு பார்க்கலாம். கேட்டிருந்தா அவங்களே சரி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம், அந்த காலிங் பெல் அடிங்க, இல்லை அந்த நம்பர் எழுதியிருக்கு பாருங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை எஸ்எம்எஸ் பண்ணுங்கன்னு அவங்களே யாரை பக்கத்தில் கேட்டாலும் சொல்லுவாங்க. எதற்கு ஆப்போசிட்டில் கேட்டாலும் அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது அதையும் பண்ணலை. ஸோ இந்த ஆஃபீஸு நாங்கள் நம்பர் ரீச் பண்ணோம், ரீச் ஆகலை. நேரடியாக போய் பார்த்தோம், ஆஃபீஸ் க்ளோஸில் இருக்குது. ஓப்பனில் இருக்கும்போதே க்ளோஸில் இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது, நாங்களும் செக் பண்ணி பார்த்துட்டோம், அந்த மாதிரி தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐக்கு. ஸோ ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க டைரெக்டாக. அந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி, ப்ளஸ் இந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டும் அரைகுறையாக வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களும் ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, ரைட்? ஸோ கமெண்டஸ் கிளியராக இருக்கா? வாய்ஸ் ஏதாவது பிரேக் ஆகல? ஸோ இவங்களும் இவங்க சைடில் இருந்து ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. ஆமாம், அந்த கம்பெனி அப்படி தான் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு இடத்துலேருந்து வரும்போது ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் ஆர்பிஐ ஆச்சு கொஞ்சம் இன்னும் கிளியராக இருந்திருக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனி சம்மந்தமாக ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்னா அந்த ரிப்போர்ட் என்ன ஏதுன்னு சம்மந்தப்பட்ட இதை வெரிஃபை பண்ணுறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, ரைட்? இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி நடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற டிபார்ட்மெண்ட் தான். அந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுமே என்னென்னா இது மாதிரி இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு ஆர்பிஐக்கு தெரியப்படுத்துகிறாங்க. தெரியப்படுத்துறது தான் முடிஞ்சு போச்சு. பட் அது உண்மையா அப்படிங்கிறத ஆர்பிஐ ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்து பண்ணியிருந்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். அவங்களும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செக் பண்ணலை, கம்பெனிக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, நேரடியாக நம்ம வெப்சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்க, ரைட்? பிளாக் பண்ணிவிட்டு டொமைன் ரிஜிஸ்ட்ரியிலேருந்து தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? அதுவும் என்னென்ன வந்திருக்கு டொமைன் ரிஜிஸ்ட்ரியில், எம்எல்எம் ரிலேட்டடாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதனால் உங்கள் சைட்டை பிளாக் பண்ணுறோம், நீங்கள் வந்து சென்னை சைபர் கிரைமை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு மெயில் ஐடி, அந்த மெயிலுக்கு மெயில் போடுற உடனே நம்ம அன்றைக்கே அடுத்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் வெப்சைட், இந்த செகண்ட் வெப்சைட் அப்படிங்கிறதும் மைண்டில் வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? செகண்ட் வெப்சைட் sbweb2.org ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மெயில் போடுறோம். ஸோ என்ன ப்ராப்ளம், எதனால் எங்களுடைய வெப்சைட்டை பிளாக் ஏன்னா அப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியாது. எதனாலன்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு டொமைன் ரிஜிஸ்ட்ரி கேட்டோம். அவங்க சைபர் கிரைம் சென்னை அசோக் நகர் சைபர் கிரைம் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அவங்கள காண்டாக்ட் பண்ணோம். ஸோ காண்டாக்ட் பண்ணதுக்கு அங்கேருந்து ரிப்ளை வந்தது, ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்து அந்த காண்டாக்ட் நம்பர் லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எல்லாமே அன்னன்னைக்கு உடனே நடக்கிற விஷயங்கள் கிடையாது, கொஞ்சம் டிலே தான் ஆச்சு, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணதுக்கு அவங்க வேறு ஒரு மேடமோடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க அப்படின்னாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் கேளுங்க அப்படின்னாங்க. வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேட்டோம். ஸோ அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீங்கள் எது வந்தாலும் எங்களுக்கு ஆர்பிஐலேருந்து தான் இன்புட் வந்தது, ஸோ நீங்கள் எது வந்தாலும் ஆர்பிஐ தான் கேட்டுக்கணும். ஸோ இந்த விஷயமே எங்களுக்கு என்னைக்கு தெரியுது, இந்த ஆர்பிஐலேருந்து வந்ததுன்றது எங்களுக்கு 11ஆம் தேதியே நம்ம இன்னும் பிளாக் ஆச்சு இல்லை, நவம்பர் மாதம் 10-11 பிளாக் ஆச்சு, ரைட்? ஸோ அந்த மந்த் எண்டில் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆர்பிஐலேருந்து தான் இன்புட் வந்திருக்குன்ற விஷயமே நமக்கு தெரிய வருது, ரைட்? ஸோ ஆர்பிஐ யாரை காண்டாக்ட் பண்ணி கேட்கணும்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கணும்ல. நீங்கள் ஆர்பிஐக்கு ஜென்ரலாக நெட்லேருந்து மெயில் எடுத்து அதுக்கு மெயில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட்? அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கும் போது தான் ஸோ என்னென்னு தெரிய வருது, ரைட்? ஓகே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக போகிறதுனால அந்த மந்த் எண்டு தான் நமக்கு இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுது, கிளியரான இன்ஃபர்மேஷன், ரைட்? பேங்க் சைட்லேருந்துமே நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, என்ன பிரச்சனை இது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக இருக்குது. அவங்க கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த ரெஃபரல் இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ப்ரிப்பரேட்டர்ஷிப்பில் இருக்குது, இதெல்லாம் மாற்றணும், நீங்கள் ஆர்ஓசி ரிஜிஸ்டர்லாம் பண்ணணும், நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டால், இதுக்கப்புறம் நடந்த கதைகள்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும், ரைட்? ஸோ நம்ம இந்த படத்தில் இருக்கிற மாதிரி சொல்லிடலாமா? ஸோ இப்போ ரெண்டு டிபார்ட்மெண்ட்லாம் இல்லை, ஒன்று தான் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று அது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ரெண்டு பேருமே ஒரு ப்ராப்பரான வெரிஃபிகேஷனோ இன்ஃபர்மேஷனோ தெரிஞ்சிக்காமல் கொடுத்துட்டாங்க. அவங்க சிம்பிளாக பண்ண விஷயம், நம்ம எத்தனை லட்சம் பேர் அது பாதிக்கப்பட்டிருக்கு இத்தனை மாதமாக அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிக்கல, அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான், ரைட்? பட் கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம், எத்தனை பேர் உங்களால் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, அதுவும் நடக்கும் கண்டிப்பாக. ஓகே, ரைட்? ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுது, ஓகே, ஸோ வெப்சைட்டை பிளாக் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட இஓடபிள்யூக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அவங்க நவம்பர் மந்த் கொடுத்துருக்காங்க. நமக்கு இஓடபிள்யூ நம்ம ஆஃபீஸை டைரெக்டாக எப்போ காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா டிசம்பர் மாதம் 16-17 நம்ம பிரேக் எல்லாம் விட்டதுக்கப்புறம் தான். நம்ம பேங்க்கோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம பிரேக்கெல்லாம் விட்டு முடிச்சிட்டோம், ரைட்? இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடனடியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு டிசம்பர் பாதி தேதிக்கு மேலே தான் இஓடபிள்யூ நம்மக்கிட்ட முதல்ல வராங்க, ரைட்? வந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம நேரடியாக போனோம், அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்தோம், எழுதி கொடுத்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் ஓகே நாங்கள் இதை மேலே இடத்துக்கு அனுப்புகிறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வேலூர் வர சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு இதே ப்ராசஸ் அங்கேயும் நடந்துச்சு. அங்கேருந்து அப்புறம் ஒரு 5 to 10 டேஸ் நாங்கள் இந்த வேலையில் நம்ம அடுத்தடுத்து நம்ம வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, 5 to 10 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் சென்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. இந்த 2 ரிப்போர்ட்டும் அக்செப்ட் பண்ணலை,
அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வர சொல்லியிருந்தாங்க. சென்னை யூடபிள்யூ போயிருந்தோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஸோ அவங்க இன்னும் டீட்டெயிலாக எங்களுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் வேணும், நீங்கள் சொல்கிறது மட்டுமே போதாது, இன்னும் டீட்டெயிலாக நாங்கள் என்கொயரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா இது டைரெக்டாக ஆர்பிஐலேருந்து வந்திருக்கு. ஸோ அப்படி வந்திருக்கும்போது அது நம்ம டீட்டெயிலாக எல்லாத்தையுமே நேரடியாக செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுக்கப்புறம் அப்பப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அதை நம்ம பெருசாக பேச வேணாம்னு நினைக்கிறேன். சொன்னதே மறுபடியும் இதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நிறைய எக்கச்சக்கமான எவிடன்ஸ் எல்லாத்தையும் நேரடியாக செக் பண்ணி பார்த்தாங்க. சும்மா பேப்பரை வாங்குறது மட்டும் இல்லாத நேரடியாக நிறைய விஷயங்களை செக் பண்ணி பார்த்தாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 400 to 500 பேஜஸ்க்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க. ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அது சப்மிட் பண்ணியிருக்காங்க. சப்மிட் பண்ண ஒரு கடைசியாக இப்போ லாஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் சைலண்ட்டாக இருந்திருப்பேன். அப்போ கூட சொல்லியிருப்பேன், இப்போதைக்கு எதுவும் நான் பேச வேணும்னு நினைக்கிறேன். நம்ம வெப்சைட்டில் கூட அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். ரைட், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சப்மிட் பண்ண ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நான் இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எனக்கு ஓகே ரைட், வாய்ஸ் இப்போ கிளியராக இருக்கும். ஓகே ஓகே ஓகே, வாய்ஸ் கிளியராக இருக்கும். இப்போ கிளியராக இருக்கா கமாண்டர்ஸ்? இப்போ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே ரைட், ஓகே ரைட். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்த அடுத்த ஒரு 2 டேஸ்க்குள்ள இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் டிசம்பர் மாதம் என்ன பண்ணியிருக்காங்க, SBO web 2.org.in அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. நவம்பர் மந்த் டிசம்பர் மந்த் மறுபடியும் இன்னொரு சைட் ஆர்பிஐ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த சைட்டை நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அது தப்பு. கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் நீங்கள் இன்னொரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஓப்பன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஓகே, ஸோ வாய்ஸ் கிளியராக தானே இருக்கு? கமாண்டர்ஸ் வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஓகே கிளியர் ரைட். ஓகே, ஸோ மறுபடியும் SBO web 2.org.inன்றதை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மறுபடியும் ஒரு அலிகேஷன் வருது. குற்றம், அலிகேஷனை குற்றம் இல்லையா? அது நம்ம எதுக்காக ஓப்பன் பண்ணோம்னா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாத திடீர்னு சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிவிட்டு டொமைன் ரெஜிஸ்டர்லேருந்து பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மெயில் வருது, உங்கள் டொமைனை பிளாக் பண்ணிட்டோம், ஸோ MLM ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் டொமைனை பிளாக் பண்ண சொல்லி மேல் இடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது என்னன்னு கூட அது ஒரு சம்மந்தமாக அவங்க டிபார்ட்மெண்ட் நேம்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அது கிளியராக கூட தெரிய மாட்டேங்குது. ரைட், ஸோ அப்படின்னு ஒரு மெயில் வருது, உடனே பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், உடனே அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்ன, மெயில் பண்ணோம், மெயில் பண்ணுறது உடனே எல்லாம் ரிப்ளை வராதுல்ல. அப்போ நம்ம உடனே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பேனிக் ஆகக்கூடாது, பீப்புள்ஸ் யாரும் பேனிக் ஆகக்கூடாது, பயந்துடக்கூடாது, ஏன் இந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சு, என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாம் என்ன பண்ணோம், ஏன்னா கண்டினியூ போயிட்டு இருக்கிற ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக உடனே என்ன பண்ணோம், வேற ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணோம். வெப்சைட் ஓப்பன் பண்ணி அன்றைக்கே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அது என்ன ஏதுன்றதை நாங்கள் ஃபர்தராக நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ரைட், அது ஒரு பிரச்சனை. நீங்கள் ஏன் மறுபடியும் ஓப்பன் பண்ணீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா வேலையும் முடித்து சப்மிட் பண்ணிவிட்டு மண்டே டியூஸ்டே நமக்கு லெட்டர் வந்துடும் சொல்லும்போது இந்த இஷ்யூஸ் கிளம்புது. எங்களுக்கு இது இன்னும் சந்தேகத்தை தான் அதிகப்படுத்துச்சு. ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் ஏன்னா இத்தனை மாதங்களில் எவ்ரிதிங் நம்மக்கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்றதை யூடபிள்யூ டிபார்ட்மெண்ட் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க அதில் கிளியராகவும் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதுக்காகவும். ஓகேவா? ரைட், ஸோ நாம் என்ன பண்ணோம், நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் ஃபர்தராக என்னென்ன ரிப்போர்ட்டு அனுப்பணுமோ சொல்லுங்கள் அப்படின்னோம். நாங்கள் எங்ககிட்ட இருந்து ஒரு சில ரிப்போர்ட்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து லெட்டர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே SBO சைட்லேருந்து லெட்டர் அனுப்புங்கன்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் லெட்டர்லாம் இது சம்மந்தமாக அனுப்பியிருந்தோம். எதுக்காக இன்னொரு சைட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ சொல்லியிருந்தோம் என்ன பர்பஸ்க்காக இன்னொரு சைட் ஓப்பன் பண்ண இமீடியட்டாக. அதுக்கான ஒரே ரீசன் என்ன, மக்கள் யாரும் பேனிக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா கண்டினியூ பிஸ்னஸ் பண்ணிட்டு தானே இருந்திருப்போம். அதுவும் பீக்கில் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு ஜாயினிங்லாம். அப்போ பேங்க்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே எதுக்கு ஸ்டாப் பண்ணுறோம்? ஓகே நோ ப்ராப்ளம், நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, ரைட்? அதை தெளிவுபடுத்தியிருந்தோம் அவங்களுக்கு, கவர்மெண்ட்டுக்கு. அது ஏன் அந்த அந்த அலிகேஷனுக்குமே ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தோம் நம்ம சைட்லேருந்து. கொடுத்து அதையும் அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் சம்மந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மறுபடியும் முதல்லேருந்து என்ன ஒன்று. இப்போ இந்த தடவை கொஞ்சம் குயிக்காக போயிடுச்சு. அது மாதக்கணக்காக போயிட்டு இருந்ததுனால ஈஸியாக என்ன ஆகிடுச்சு, அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் டக்கு டக்குன்னு பாஸ் ஆகிட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி முடிச்சுட்டாங்க. சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கான அந்த அப்ரூவல் லெட்டர் கொடுத்துருந்தாங்க. நான் அதை உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ எஸ்பிஓ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத யூடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டே நமக்கு சொல்லிட்டாங்க. யூடபிள்யூ சைபர் கிரைம் இவங்களாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கம்பெனி இந்த மாதிரியான பிஸ்னஸில் பிரச்சனையே இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான். அவங்களே நமக்கு ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான விஷயம். அவங்ககிட்ட நேரடியாக கேட்டுட்டோம், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ப்ளஸ் அதுக்கு ஒரு லெட்டருமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் எங்கள் விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எந்த கம்பெனினாலும் பண்ணவே முடியாது. பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில் இந்த மாதிரி ஒரு லெட்டர் வாங்குறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. எவ்ரிதிங் பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாமே. அப்போ தான் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கும். இல்லைன்னா நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும்தான் அதை கொடுப்பாங்க. அதை செக் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க, ரைட்? ஒரு லெட்டர் கொடுக்கணும், ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளான்ஸ் எல்லாம் ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லணும், அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணாங்க, ரைட்? நெக்ஸ்ட் இந்த என்னதான் அப்படி சொன்னாங்க அந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், இந்த டிபார்ட்மெண்ட், ஆர்பிஐ எல்லாமே என்னதான் சொன்னாங்க, எஸ்பிஓ மேலே என்ன குற்றம், அலிகேஷன், குற்றங்கள் என்ன அப்படின்னா, இது வந்து எஸ்பிஓ வந்து ஒரு எம்எல்எம் பிரமேட் ஸ்கீம். இது இப்போ நீங்கள் ஃபேமஸாக கேட்டுக்கிட்டு இருக்கிற வேர்ட்ஸ் தான், இது ஒன்றும் அவ்வளோ விஷயம் இல்லை. இது எம்எல்எம் பிரமேட் ஸ்கீம், அது அந்த மெத்தடில் ரன் ஆகுது. ப்ரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீமு கீழே ரன் ஆகுது. டைரக்ட் செல்லிங் ஆக்ட் படி இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செக்ஷனுக்கு கீழே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அகைன்ஸ்ட் எஸ்பிஓ. இதுதான் இந்த இவ்வளோ நாளாக நடந்துட்டு இருந்தது. எஸ்பிஓ மேலே ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்னால் எஃப்ஐஆர்லாம் கிடையாது, ஓகே? அலிகேஷனாக இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இப்போ இதுக்கு ஆக்ஷன் யார் எடுக்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆக்ஷன் யார் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு, ஃபண்ட்ஸோட வேல்யூ அதிகமாக போகுதுன்னா அது எங்கே போய் நிற்கும்னா அது யூஓடபிள்யூவில் தான் போய் நிற்கும், ரைட்? எல்லா கேஸுமே நீங்கள் பார்க்குற எல்லா கேஸுமே யூஓடபிள்யூ டான்பிட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது இங்கே இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான், 2 விஷயம்தான் எவ்ரிதிங். எல்லா கேஸஸும் அங்கே தான் போய் நிற்கும், ரைட்? ஸோ அவங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறாங்க, இந்த செக்ஷன்ஸுங்க வருது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட்? நாங்கள் செக் பண்ணிட்டோம், எங்கள் பங்குக்கு நாங்கள் செக் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு, ரைட், அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யூஓடபிள்யூலாம் நம்மக்கிட்ட வந்தாங்க, A to Z எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ எஸ்பிஓக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா, எஸ்பிஓ எம்எல்எம் பிரைமேட் ஸ்கீமுக்கு கிடையாது. முதல்ல பிரைமேட் ஸ்கீம், எம்எல்எம் பிரைமேட் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் உட்காந்து நெட்டில் பாருங்கள். அதை உட்காந்துட்டு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஓகே? ஸோ அப்படி இருந்தால் தான் பிரமிட் ஸ்கீம். நம்மளது எப்படி பிரமிட் ஸ்கீம், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா லெவல் பேஸ்டு இன்கம் அது கொடுத்தா மட்டும்தான் அது பிரமிட் ஸ்கீமுக்கு கீழே வரும், ஓகே? டைரெக்டாக நான் ஒரு கம்பெனியில் உள்ள ஜாயின் பண்ணுறேன், இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் மற்ற கம்பெனிக்கு யூஸ் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் ரெடி பண்ணாலும் பண்ணுங்கள், தப்பு இல்லை, பண்ணுங்கள். உண்மையிலேயே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணோம்னா அப்படி பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் ஆப்போசிட் பர்சனும் பண்ண தான் செய்வாங்க, அதுக்கு நம்ம ஒன்றும் பொறுப்பாக முடியாது. பட் ரூல்ஸ் என்னென்னா, நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன், நான் யாரையாச்சும் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறேன்னா பண்ணலாம், அதெல்லாம் சட்டப்படி குற்றமே கிடையாது, ஓகே? லெவல் பேஸ்டு, நான் ஒரு 5 பேர், அவங்க ஒரு 5 பேர், அவங்க அதுங்க ஒரு 5 பேர்,
இப்படி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4ன்னு அவங்க போக போக அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு இன்கம் வரும். தேர்ட் லெவல் போனால் இத்தனை இன்கம், ஃபோர்த் லெவல் போனால் இத்தனை இன்கம், செகண்ட் லெவல் போனால் இத்தனை இவ்வளோ இன்கம் அப்படின்னு லெவல் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா, நாம் கூட ஒன்று வச்சுருந்தோம், அது இன்ட்ரோ போனஸ்ன்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ அதை அவங்க கம்பல்சரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கடைசியாக எங்களுக்கு வந்திருக்கிற விஷயம் இன்ட்ரோ போனஸ் என்ற பேச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். ஸோ ஏன்னா அது இன்ட்ரோ போனஸ் எப்படி இருக்குன்னா லெவல் பேஸ்டு இருக்குது, சரிங்களா? ரைட். ஸோ அதனால் நீங்கள் இன்ட்ரோ போனஸ் கொடுக்காதீங்க, லெவல் பேஸ்டு இன்ட்ரோ போனஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் டோட்டலாக நமக்கு யூசர்ஸ்க்கு என்ன தேவை, எவ்வளோ இன்கம் தேவை, அதை பேஸ் பண்ணி நம்ம பிளானும் ரெடி பண்ணியாச்சு. அது பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ கவர்மெண்ட்டில் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை நாங்கள் பண்ணலை, அவ்வளோதான். ஸோ ரைட். அடுத்தது ப்ரைஸ் ஷீட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய செக்ஷன் இருக்குது, ரைட்? இந்த செக்ஷன்ஸில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மணி சர்க்குலேஷன்ஸ் எஸ்பிஓக்குள்ளே இல்லைன்றத டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டோட காமிச்சாச்சு அவங்களுக்கு, அவ்வளோதான். இங்கே உங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுத்துருக்கும், என்ன பேசிஸில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எதுக்காக வாங்கியிருக்கீங்க, இன் ஃபியூச்சரில் இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி ஒர்க் கொடுப்போம், மாதம் மாதம் சம்பளம் கொடுப்போம்னு, இது எப்படி கொடுக்க போகிறோம், எங்களுக்கு எங்கேருந்தெல்லாம் ஃபண்டு வரும் அப்படிங்கிறது எல்லாமே, நாங்கள் என்ன மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அவங்களுக்கு ரிப்போர்ட்டாக எழுதி கொடுத்துருந்தோம் வித் ப்ரூஃபோட. ஓகே. ஸோ அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. ஸோ அப்போ மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்லேயும் அது வராது, ரைட்? ஸோ லீகலாக தான் இருக்குது. டைரக்ட் செல்லிங் ஆக்ட் படி பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு டைரக்ட் செல்லிங் ஆக்ட்ன்றது டிசம்பர் மாதம் தான் வந்திருக்கு, டிசம்பர் மாதம் தான், 2023 டிசம்பர் மாதம் தான் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே வந்திருக்கு, சரிங்களா? ரைட். அதுதான் விஷயம். அப்படி இருக்கும்போது இது டைரக்ட் செல்லிங்கையும் வராது. அதுவும் தாண்டி டைரக்ட் செல்லிங்கில் என்ன ஒரு இஷ்யூஸ்னால் அதுக்கு முதல்ல நம்ம கம்ப்ளைண்ட்டே பதிவு பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு லீகல் டீம்லேருந்து அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எஸ்பிஓ நாங்கள் எல்லாருமே நிறைய உட்காந்து நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி அவ்வளோ ப்ரூவ் பண்ணியிருந்தோம், ரைட்? நாங்கள் பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கோம், எங்களுடைய பிஸ்னஸில் எது தப்புன்னு சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே இந்த வேர்டுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. ஓகே சார், இப்போ நாங்கள் பண்ணுறோமா, நாங்கள் இது எங்களுக்கு தேவை பிஸ்னஸ் தான், எங்களுடைய பிஸ்னஸ்க்காக நாங்கள் இந்த மாதிரி வச்சுருந்தோம், ஜாயினிங் இந்த மாதிரி டீம் க்ரோத் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருந்தோம். ஓகே, அதெல்லாம் எடுக்கணுன்றீங்களா? நோ ப்ராப்ளம் சார், நாங்கள் எடுக்கிறோம். இந்த பிடிஓ ஆஃபீஸர்ஸுங்க நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தோம், பிரைம் லீடர்ஸ், சுப்ரீம் லீடர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தோம், அதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா அதை நம்பி கம்பெனி இல்லை, ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான், ரைட்? ஆனால் இப்பயும் பிடிஓ ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்குது, பட் வேறு மாதிரி கொண்டு வந்திருக்கோம், சரியா? ரைட். என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் பண்ணலை, அவ்வளோதான். ஏன்னா அது இல்லை எங்களுக்கு பிஸ்னஸ். எங்கள் நியூ ஜாயினிங் வந்தே ஆகணும். அவங்களுடைய ஃபோக்கஸ் என்னென்னா இந்த மாதிரி இப்போ இங்கே பிரச்சனையே இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் கம்பெனிக்கு மேலே சொல்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ உள்ளே வருவாங்க, அவங்க மாட்டு ஏதாவது சொல்லி ஆசை வார்த்தைகளை காமிச்சு ஸ்டார்டிங்கில் வரவங்களுக்குலாம் வருமானத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்பி என்ன பண்ணுவாங்க, பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் அவங்களால இன்கம் கொடுக்கவே முடியாது, ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது. அப்போ லாஸ்ட்டாக வந்தவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாத போட்டவங்களாம் ஏமாந்துருவாங்க அப்படிங்கிறது தான் இது காலகாலமாக இருக்கிறது. இது உண்மையும் கூட. 99% ஆஃப் கம்பெனி இப்படி தான் இருக்குது, உண்மை அதுதான். கடைசியாக வரவங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய ஜாயினிங், புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஜாயினிங்க்கு அவங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ஜாயினிங்க்கு அவங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம், ரைட்? எதை கொடுத்தாலுமே, சரிங்களா? நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாது வேற, ரைட்? ஓகே, நான் சிம்பிளாக சொல்கிறேனே, என்னென்னா எங்கே பிரச்சனை வரும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். அதை செக் பண்ணி பார்ப்பாங்க, கரெக்டாக ப்ரூவ் பண்ணணும். நான் உங்களுக்கு சம்பளம் போடுறோம், எஸ்பிஓ உங்களுக்கு சம்பளம் போடுதுன்னா அது எஸ்பிஓவில் ஜாயினிங் வந்தால் மட்டும்தான். புதுசாக ஜாயினிங்னு ஒன்று வர்றது நின்று போச்சுன்னா, சம்பளம் போட முடியாது அப்படின்னா அது கம்பல்சரி தப்பு. அந்த மாதிரி பிஸ்னஸ் நடக்கக்கூடாது. பட் எஸ்பிஓ அப்படி கிடையாது, அதை நம்ம கிளியராக ப்ரூவ் பண்ணிட்டோம், ரைட்? ரொம்ப கிளியராக ப்ரூவ் பண்ணிட்டோம்.
எஸ்பிஓ பண்ணணும்னு நினைக்கிறது பிஸ்னஸ். அதுக்கு டீம் growth தேவைப்பட்டது. அதுக்கு நம்ம இந்த கான்செப்ட் பண்ணோம், அவ்வளோதான். அதனால தான் இன்னைக்கு அத்தனை பேருக்கு ரீஃபண்ட் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். ஏன்னா அத்தனை பேருக்கு நான் மாதம் மாதம் சம்பளம் போடுறதுல ஒரு 10-20% ஆஃப் அமௌண்ட்டு தான் மந்த்லி உங்களுக்கு போடக்கூடிய சேலரியில் 10-20% அமௌண்ட் தான் நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நாளாக எஸ்பிஓக்கு நீங்கள் பே பண்ணது. சரியா? அப்போ அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. தாராளமாக நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துறோம். ஏன்னா இது 2 ரீசன் இருக்குங்க. ரீஃபண்டபிள் கொடுக்கறதுக்கான 2 ரீசன். அதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறதுக்கான காரணம், எங்களுக்கு யூசர்ஸ் தேவைப்பட்டாங்க, லேக்ஸ் கணக்கில் இல்லை யூசர்ஸ் தேவைப்பட்டாங்க. அதனால் இந்த மெத்தடில் நாங்கள் யூசர்ஸ் கொண்டு வந்தோம். சரியா? அதுலேயுமே தப்பு இருக்குன்னா சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது என்ன மிஸ்டேக் சொன்னாங்க, நீங்கள் வந்து லெவல் பேஸ்டு அந்த இன்ட்ரோ போனஸ் இன்கம் கொடுக்காதீங்க, இந்த ப்ரைம் லீடர் சுப்ரீம் லீடர் இதெல்லாம் எடுத்துருங்க, நீங்கள் ரெஃபரல் வச்சுக்கலாம், டைரக்ட் ரெஃபரல் யாராச்சும் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்காக ஒன் டைம் நான் கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், அது பிரச்சனை கிடையாது, ரைட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, டைரக்ட் ரெஃபரல் அலௌடு, அது பிரச்சனை கிடையாது, கவர்மெண்ட்லேயே அலோவ் பண்ணுறாங்க. சரிங்களா? லெவல் பேஸ்டு இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ரைட்? இத்தனை பேர் சேர்த்து வரணும், அத்தனை பேர் சேர்த்து வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் அதை மாற்றிருங்க, நோ ப்ராப்ளம் சார், நாங்கள் மாற்றிடுறோம், அவ்வளோதான், அது அக்செப்டட். ரைட்? அதில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? ஒருத்தரும் கிடையாது. நாங்களே வாண்டடா ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்கும். சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு ப்ரூஃப் இருக்குது எஸ்பிஓக்கு, அவ்வளோதான், முடிஞ்சது. சரியா? அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. அவங்க அதெல்லாம் இந்த செக்ஷன்ஸுக்கு எல்லாம் வராது அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. அதை விட இன்னும் கிளியராக சொல்லியிருக்காங்க, ரொம்ப தெளிவா. இதெல்லாம் படித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவசியம் இல்லை, சும்மா ஒரு சில சின்ன பாயிண்ட்ஸ் வேணால் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன விட்னஸ் கொடுத்துருந்தோமோ, கொண்டு போயிருந்தோமோ, ப்ளஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோமோ அதெல்லாம் ரொம்ப கிளியராக அவங்க செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாத எந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்தும், தனிப்பட்ட பர்சன்ஸ் கிட்ட இருந்து எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டா இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் வரலன்றதும், ஆர்பிஐ கொடுத்திருந்த அந்த செக்ஷன்ஸ்க்கு கீழே அந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எஸ்பிஓவில் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்தந்த செக்ஷன்ஸுக்கு கீழே நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பட் அது அந்தந்த செக்ஷன்ஸுக்கு கீழே உண்மையிலேயே நடக்குதா, அந்த மாதிரி தான் இருக்கா, இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி டிரான்சாக்ஷன்லேருந்து A to Z எல்லாமே அப்படி தான் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. மணி சர்க்குலேஷன் ஸ்கீமில் எப்படி வரும்? நீங்கள் ஒரு சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த சர்வீஸுக்கு நான் டேக்ஸ் கட்டுறேன், எஸ்பிஓ வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுது, டேக்ஸ் ஃபைல் வந்து, ரைட், உங்களுக்கு அந்த சர்வீஸையும் கொடுத்துருக்கு. ரைட்? இப்போ வரைக்கும் அதை உங்களுக்கு லாகின் மட்டும்தான் பண்ணலை, உங்கள் எல்லாருக்குமே அது கொடுத்து வச்சுருக்கோம், லாக் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் ஒவ்வொரு யூசர்ஸும் கீழே அது இருக்குது. அது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லையும் தெளிவாக வித் டாக்குமெண்ட்டோட ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் சார், இன்றைக்கி வரைக்கும் நான் யூசர்ஸ் கிட்ட கூட சொல்லலை நான். ஏன்னா இப்போ அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வெறும் ட்ரைனிங் ப்ராசஸ் மட்டும்தான், வெறும் ட்ரைனிங் ப்ராசஸ் மட்டும்தான். அது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நிறைய ஜாப் நாங்கள் மாற்றி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பிளான் சார், ஒரு ஃபியூச்சர் எங்களுடைய இந்த கான்செப்டுக்காக அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஜாபாக மாற்றி ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. அதுக்கான ட்ரைனிங் பீரியட் தான். இது முடிஞ்சதும் நாங்கள் என்ன பண்ணுவோமோ அவங்களுக்கு இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ்லாம் கொடுத்துருவோம். அது அவங்கக்கிட்டே நாங்கள் சொல்லி தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எப்போ உங்களுக்கு அந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அப்போ தான் கொடுப்போன்றதை நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். அதனால தான் இப்போ வரைக்கும் க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்காத இருக்கும், தேவையில்லாத யூஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா எஸ்பிஓ சொல்கிறத இங்கே ஒரு 60-70% பீப்புள் கேட்க மாட்டாங்க ஸ்டார்டிங்கில். அவங்க 100% பீப்புள் கேட்பாங்களான்னா ஒரு எப்பயுமே ஒரு 10% பீப்புள் கேட்கவே மாட்டாங்க. எப்பயுமே ஒரு 90% பீப்புள் கேட்கறதுக்கு ஒரு 1 week to 10 days ஆகும். லாஸ்ட் வீக் ஒரு விஷயம் கொடுத்துருந்த ஒரு 5 பாயிண்ட் ரிலேட்டடான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு, வந்துகிட்டே தான் இருக்கு, மெயில் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் வரதெல்லாம் ரிக்வஸ்ட் எடுக்க வேணாம்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் சரி ஓகே விடுங்க, பரவாயில்ல, இவ்வளோ நாளாக சார் கொடுப்பாங்க, பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். ரைட்? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது. நாமளாம் கரெக்டாக இருக்குமா? நம்மளாலையும் ஒரு சில டைமில் ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாத போகுது இல்லை, அதனால் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் வேண்டாம், பரவாயில்ல எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட் வரைக்கும் எடுத்துக்குவாங்க. ஏன்னா இது டிலே ஆகிடுச்சுன்னா, டிலே ஆகிட்டே போகுதுன்னா அந்த அன்பிளாக் ரிக்வஸ்ட் கிளியர் ஆகணும். அன்பிளாக் ரிக்வஸ்ட் கிளியர் ஆனாதான் அந்த ரிஜெக்ட் ரிக்வஸ்ட்டுக்கு நம்ம 60 நாளில் பேமெண்ட் போகிறோம்னு சொல்லியிருக்கோம், அதை மூவ் பண்ண முடியும். இது முன்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதிகபட்சம் எடுத்துங்க. இதுக்கப்புறம் வரதெல்லாம் ரிக்வஸ்ட் எடுக்காதீங்க.
ஸோ அவங்க இதெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் விடுங்க. ஒரு 3 months நம்ம இந்த பிரச்சனைலாம் முடிச்சு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கு போனதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு தனியாக டீம் போட்டு பேக் எண்டில் செக் பண்ணி பார்த்து அவங்கள கிளியர் பண்ணி விட்டுறலாம். அவங்களாம் 100% ரீஃபண்டபிள் தான். அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ்லாம் கிடைக்காது. இந்த டேட்டுக்கு அப்புறம் இப்போ இன்றைக்கி நைட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு மெயில்ஸுக்குமே சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. அவங்கள ஐடிக்கு கேன்சல் பண்ணி அவங்க பேமெண்ட்டை சரண்டர் பண்ணிவிடும். அவ்வளோதான், முடிஞ்சுது. ரைட். ஸோ அதை கிளியராக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு. ஓகே. ஸோ அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆர்பிஐ கொடுத்துருக்கிற எந்த ஒரு செக்ஷன்ஸும் கீழேயும் ஆர்பிஐ கொடுத்துருக்க அந்த அலிகேஷன்ஸும் கீழே எஸ்பிஓ வராது. ப்ளஸ் முதல்ல எஸ்பிஓ அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் இஓடபிள்யூக்கு கீழே வராது. அதை ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இஓடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இந்த கம்பெனியோட விஷயம் வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வராது. ஏன்னா இவங்க பண்ணுற பிஸ்னஸ் இஓடபிள்யூ கீழே வராது. இஓடபிள்யூ கீழே எந்த மாதிரியான கேசஸ் வரும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த எம்எல்எம், பான்சி ஸ்கீமு, மணி சர்க்குலேஷனு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பணம் கொடுக்குறேன்னு ஏமாற்றிட்டு போகிறது, அதிகமாக வட்டி கொடுக்குறேன்னு ஏமாத்துறது, ரைட், இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறது, இந்த பொருள் கொடுக்குறேன் அந்த பொருள் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி ஏமாத்துறது, நிறைய விஷயங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. ரைட். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். பட் எஸ்பிஓட கான்செப்ட்டு அவங்க பே பண்ணதுலேருந்து A to Z எவ்ரி திங் நம்ம பக்காவாக ரெக்கார்டோட கொடுத்துட்டோம். ஸோ அது எல்லாமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எஸ்பிஓ அப்போ கம்பல்சரி எங்களுக்கு கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் கடைசியாக தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ ஏன்னா இது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு அது முடியாது. ஏன்னா அது என்னென்னா ஆர்பிஐ கிட்ட போய் சேர்றதுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் ஆகிடும். ரைட். ஆர்பிஐ கிட்ட போயிட்டு அதை அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு அப்ரூவல் வரும். நமக்கெல்லாம் வராது. ஏன்னா இப்போ வரைக்குமே ஆர்பிஐ டைரெக்டாக எஸ்பிஓக்கு எந்த ஒரு இன்டிமேஷன் கொடுத்ததே கிடையாது. அவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க. ஒரு 2% ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனோ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே இந்த கம்பெனிக்கு எதிராக, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கொடுத்த மாதிரி தான் இருக்குன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. அவங்க கொடுத்த மாதிரி அந்த கம்பெனி இல்லைன்னா நீங்கள் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இவங்க இன்ஃபர்மேஷன் அதை கொடுத்துட்டாங்க. அதை அவங்க செக் பண்ணி பார்த்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஏன்னா 1-2 விஷயம்லாம் கொடுக்கல. ரைட். அவ்வளோ ரிப்போர்ட்ஸ் பக்கமாக எல்லாத்துக்கும் உட்காந்து கிளியராக ப்ரூஃபோடு எடுத்து ஒரு சில ப்ரூஃப் எல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளோ ஆகிடுச்சு. ஒன்றையும் செக் பண்ணி பார்த்தா அவங்க ப்ராப்பராக அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அது அவங்களே தெளிவாக தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர் தான் நம்ம இந்த கேஸுக்கான ஐஓ ஆஃபீஸர், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ரைட். ஸோ அவர் கிளியராக செக் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. அது சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தியாச்சு. நாங்கள் நேரடியாகவும் கேட்டுட்டோம். நோ ப்ராப்ளம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த கேஸ் சம்மந்தமாக நம்ம பேச வேண்டியது. ரைட். இதில் தெளிவாக இந்த விஷயம் உங்களுக்கே வந்திருக்கும். ஏன், எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு, யாரால அப்படிங்கிறத கொஸ்டின் மார்க்கோட வச்சுருக்கேன். அதுவும் ஒரு சில காரணத்துக்காக தான். சரிங்களா? ரைட். என்னதான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறதையுமே நான் இங்கே சொல்லிட்டேன். இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எஸ்பிஓக்கு மட்டும்தான் நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணுறதும் எஸ்பிஓவில் மட்டும்தான் நடக்கும். ரைட். இந்த 8 மாதத்தில் 8 மாதம் ஆகிடுச்சுல, கண்டிப்பாக ஆகிட்ருக்கும். சரிங்களா? இந்த 8 மாதத்தில் குறைஞ்சது ஒரு 30 கம்பெனியாச்சும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நானும் ஸ்டார்டிங்லாம் கற்றுனேன். அதுக்கப்புறம் விட்டாச்சு, போர் அடிச்சு போச்சு எங்களுக்கு. சொல்லி அதெல்லாம் போய் தேவையில்லாத ஏமாறாதீங்க, ஜாயின் பண்ணாதீங்க. ஒரு கம்பெனி காசு தராங்கன்னா போதும். மக்கள் பிளைண்டாக இருக்காங்க. நிறைய மக்கள் ரொம்ப பிளைண்டாக இருக்காங்க. நமக்கு காசு வருதா, அது எப்படி போனால் என்ன இருக்குன்னு மக்கள் நினைக்கிறதுனால தான் அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணுறவங்களும் நமக்கு காசு வருதா, யார் பாதிக்கப்பட்டா என்ன நினைக்கிறாங்க, அவ்வளோதான். யாருமே சரி நாம் வாங்குகிறோம், ஓகே இது கண்டினியூவாக இருக்குமா, இந்த கான்செப்ட் என்ன, இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, இந்த மாதிரியான பேசிக்கான கொஸ்டின்ஸை கேட்கறது இல்லை. நம்மளால் அவங்கள திருத்தவும் முடியாது, வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மக்களை திருத்தன்றதுலாம் நடக்கவே நடக்காது. நம்மளால் முடிஞ்சது எஸ்பிஓவில் இருக்கிறவங்கள
அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுத்து நாம் நம்ம பிஸ்னஸை பார்க்கலாம். ரைட். ஸோ எஸ்பிஓ எடுத்திருக்கிற முடிவுகள், இனிமேல் எஸ்பிஓவில் ஜாயினிங் கிடையாது. 99.999.9% கண்டிப்பாக அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு ஜாயினிங் கண்டிப்பாக எஸ்பிஓவில் இருக்காது. ரைட். இது ஏன் அந்த 0.1% வைக்கிறேன், பெண்டிங்கில் வைக்கிறேன்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். மேபி இன் ஃபியூச்சரில் கூட வரலாம். இன் ஃபியூச்சர்ன்றது ஒரு சில வருடங்கள், ஒரு வருஷம் 2 வருஷம், ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் வரலாம். அன்னைக்கு என்னவோ சொன்னீங்க ஜாயினிங்கே வராதுன்னு சொல்லிட்டு கூடாது. இல்லை, வரலாம்ன்றது இப்போ வரைக்கும் எங்களுக்கு அது ஐடியாவே இல்லாத விஷயம். இவங்க பிரச்சனையே புதுசாக ஜாயினிங் வந்தால் தானே எங்கள் பிரச்சனை, எங்களுக்கு ஜாயினிங்கே வேணாங்க, அந்த ஃபீஸை வச்சுலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் கிட்ட ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட். அதை அவங்ககிட்ட சொல்கிறேன், அது தேவையே இல்லை. ரைட். நமக்கு இப்போ ஒரு 500 பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் அதுக்கேற்ற வருமானம் வரப்போது, அதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 50,000 பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் அதுக்கேற்ற வருமானம் வரப்போது, அதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எஸ்பிஓட கான்செப்டே தானே. 500 பேரே போதும், 500 பேரை கூட 100 பேர் கூட போதும், தப்பு இல்லை, யார் வேணான்றாங்க, அதுக்கேற்ற வருமானம். ரைட். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 500 பேருக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ 100 பேருக்கு 10,000 கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். அவ்வளோதானே, நம்ம கான்செப்ட் அது தானே. ரைட். அது போதுமானது இல்லை, அதை கிளியராக வச்சுருக்கோம். ரைட். ஜாயினிங் அப்படிங்கிறது இனிமேல் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் எஸ்பிஓவில். ரைட். இந்த லோகோவுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுதான் நாங்கள் எஸ்பிஓ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம்தான். நீங்கள் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க எஸ்பிஓ சும்மா பிளான் மாற்றிக்கிட்டே இருக்காங்க, ஜாப் மாற்றிக்கிட்டே இருக்காங்க, சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, கம்பெனிக்கு தெரியும் இல்லையா. ஏன் வேறு ஜாப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பிளான் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. ரைட். சார், இனிமேல் பிளான் சேஞ்சஸ் வருமா? ஜாயினிங்கே கிடையாது, இதுக்கு மேலே என்ன பிளான் சேஞ்சஸ் இருக்குது? ஜாயினிங்கே தான் ஸ்டாப் பண்ணியாச்சு, இங்கே ஏன் பிளான் சேஞ்ச் ஆக போகுது? ரைட். நம்ம வந்துட்டோம், மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டோம். ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ மறுபடியுமே நம்ம ட்ரைனிங் பீரியடில் தான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 months ஆச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ட்ரை பண்ணுவோம். அந்த 4 monthஸில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். அவ்வளோதான். நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணமோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுற விஷயங்கள் பண்ணியிருக்கோம், எஸ்பிஓவில் இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுறது பண்ணியிருக்கோம், ரேட்டிங் கொடுக்கறது பண்ணியிருக்கோம், அடுத்தது வேறு என்ன பண்ணியிருக்கோம், வீடியோ வாட்சிங் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரியா? ரைட். நம்பர் 1, எஸ்பிஓட அந்த லோகோவுக்கு பின்னாடி இருக்கிறது வருமானம், ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பிஓ மூலியமாக கிடைக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிறது. அது ஆல்ரெடி கிடைச்சிக்கிட்டு தான் இருந்தது. அதை இப்போ எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா வித் அப்கிரேடட்னா இன்னும் பெட்டரா. ரைட். இன்னும் பெட்டரா, இன்னும் பர்ஃபெக்டாக ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கோம். ரைட். 1. அடுத்தது எஸ்பிஓவில் 2வதாக இருக்கிறது அந்த எஜுகேஷன். இது எஸ்பிஓட லோகோவில் இருக்கே, இதெல்லாம் எப்போன்றது ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க, ரொம்ப ஒரு சிலர் தான் யோசிச்சிருப்பீங்க. இப்போ கொண்டு வரோம் எஸ்பிஓவில் ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டு வரோம். ரைட். அது என்ன ஏதுன்றதெல்லாம் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிஸ்னஸ் கிராஜுவேஷன் வித் ஏர்னிங். ரைட். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான கோர்சஸ் கொண்டு வராங்க எஸ்பிஓவில். கோர்சஸ்னால் நீங்கள் எப்பயும் போல் ஆன்லைனில் இருக்கும், நீங்கள் அதை பர்ச்சேஸ் பே பண்ணணும், படிக்கணும், எல்லாமே ஃப்ரீ தான். சரியா? போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. எஸ்பிஓ கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். எஸ்பிஓவே கொடுக்கக்கூடியது, மற்ற கம்பெனி கொடுக்குறதுலாம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. லைக் இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக படிச்சுட்டு இருக்கீங்க எஜுகேஷனில், ஸோ அவங்கெல்லாம் வந்து காசுக்கு தான் கொடுக்குறாங்க, நம்ம அதை சர்வீஸாக தான் பண்ணுறோம். ரைட். அது கிடையாது. எஸ்பிஓ பிஸ்னஸ் கிராஜுவேஷன். ரைட். கிராஜுவேஷன் அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறோம்னா ஸ்கூல் படித்து முடித்த உடனே அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கூலில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிப்போம். ரைட். காலேஜ் போகும்போது தான் நமக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்து அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான வேலைக்கு போவோம் இல்லையா? சரி, அந்த கான்செப்ட் தான் அந்த பிஸ்னஸ் கிராஜுவேஷன்றது, தேர்ட் ஆப்ஷன்றது. இங்கே ஃப்ரீ எஜுகேஷன்றதுல நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? ரைட்.
ஃப்ரீ எஜுகேஷன், பிஸ்னஸ் கிராஜுவேஷனும் ஃப்ரீ தான், அதுவும் ஃப்ரீ தான் 100%. அதில் ஃப்ரீன்னு போட்டிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க. ரைட், ஃப்ரீ பிஸ்னஸ் கிராஜுவேஷன் தான். ரைட், ஏன்னா வித் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியோடு இருக்குது. அவங்க அதை படிக்கும் போதே ஏர்னிங்ஸும் எடுக்கலாம். இந்த டைலாக் ஆல்ரெடி கேட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட், ஸோ அவங்க அந்த பிஸ்னஸ் எஜுகேஷன் படிக்கும் போதே அவங்க என்ன பண்ணலாம், சம்பாதிக்கவும் முடியும். ப்ளஸ் அதை முடித்ததும் அவங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது 100% உத்தரவாதம். நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே அந்த பிஸ்னஸ் எஜுகேஷன். ஏன் அதை சொல்கிறோம்னா, அது ஒரு பிஸ்னஸ் கோர்ஸு. அதை முடித்ததும் அவங்க அந்த பிஸ்னஸை 100% ஸ்டார்ட் பண்ணலாம். அதை ஜாயின் பண்ணுற அத்தனை பேரும் ஸ்டார்ட் பண்ணலாம். சார் இப்படி தான் சார் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பட் அப்படிலாம் படித்து முடித்த உடனே எல்லாம் நம்மளால் எல்லாராலையும் அதை ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. கண்டிப்பாக படிக்க வரவங்க எல்லாரும் கண்டிப்பாக அதை பாஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, செட்டே ஆக மாட்டேங்குதுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அந்த படிப்பு ஒழுங்காக படித்தாங்கன்னா 100% படித்த அத்தனை பேரும், கற்றுக்கிட்ட அத்தனை பேரும், திறமையாக அதை கற்றுக்கிட்ட அத்தனை பேருமே அந்த பிஸ்னஸை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணுற அத்தனை பேருமே பிஸ்னஸ் மேன் தான். ரைட், அதுக்கு எஸ்பிஓ அஷூரன்ஸ் கொடுக்கும். ரைட், அடுத்தது 4வதாக இருக்கிறது சேவ்கிரீன். இப்போதைக்கு டைம் இல்லை, அதை தூக்கி பத்திரமா வச்சிடலாம். அது ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே தான் இருக்குது. சரியா, நாம் பேலன்ஸ் இருக்கிற 3 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஃப்யூச்சரில் தேவைப்படும் போது அதை கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ரைட், ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட் ஸ்லைடு. இதுதான் ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாம். ஒரு 1 hour தான், 1 hourக்குள்ளே முடிச்சிடும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு லைவ். ஏன்னா பிளானில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இன்றைக்கி நிறைய பேசியிருந்தோம். ஸோ ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிடலாம் பெட்ரு. நாளைக்கு எதுவுமே நமக்கு இஷ்யூஸே வரக்கூடாது. நாங்கள் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒருத்தரும் கேள்வி கேட்கக்கூடாது. ரைட், எஸ்பிஓவில் டிடிஎஸ் பே பண்ணியிருக்காங்க, பே பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி நாளைக்கு தான் பே பண்ண போகிறாங்க. யாருக்கு பே பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் 20% பே பண்ணியிருக்காங்க, அந்த லிஸ்ட்டெல்லாம் நாங்கள் ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு தான் பே பண்ணியிருக்கோம். ரொம்ப மேபி எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 100 to 200 மெம்பர்ஸ்க்குள்ளே தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வேற ஒரு செக்ஷனில் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேட்டர்ஷிப்பில் இருந்ததுனால இதை வேற ஒரு செக்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த செக்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ணவங்க மட்டும் கட்டினா போதும்ன்றது ஒரு சட்டத்தில் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு மட்டும் அதை கட்டியிருக்காங்க. ஏன்னா அது எஸ்பிஓ பே பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ரைட், ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் டிடிஎஸ்லாம் அவங்க கிட்ட பிடிக்கல. ரைட், வேறு அட்மின் சார்ஜ் மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படி அதை கம்மி பண்ண முடியும் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் அது லீகலாக என்ன ஆப்ஷனோ அதெல்லாம் லீகல் டீம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு மட்டும். ஸோ இந்த பீப்புளெலாம் கண்டிப்பாக கட்டியே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் கட்டியிருக்காங்க. ஸோ பேன் கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் 5% தான். பேன் கார்டு கொடுக்காதவங்களுக்கெல்லாம் அது யாரெல்லாம் சேலரி வாங்கிக்கோ அவங்களாம் 20%. அந்த லிஸ்ட்லேயும் ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கிறவங்க. அவங்களுக்கு எல்லாம் பேலன்ஸ் இருக்கிற 15% டிடெக்ட் ஆகிடும். 5% தான் எஸ்பிஓவில் போட முடியும். 15% அகைன் ப்ளஸ் இன்னும் ஒரு 15% போட முடியாது. ரைட், 1 செகண்ட். (17/7) ஆடி மாதமா, அதெல்லாம் கால்குலேட் பண்ணலை. நியூ பிளானில் இருக்கிற சேஞ்சஸ் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு டெவலப் டீம் கூட பேசி அதுக்குண்டான அந்த டைம் டியூரேஷனை பேஸ் பண்ணி தான் பிளானை அப்ரூவலில் லான்ச்சஸ் கொண்டு வந்திருக்குமே தவிர ஆடி மாதம் 1ஆம் தேதி அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கல. ரைட், ஓகே கமாண்டர்ஸ், அதை நாங்கள் யோசிக்கல. கமாண்டர்ஸ் முன்னாடியே பண்ணணுமா, ஒரு நாள் முன்னாடியே சரி பண்ணிடலாம், வேறு என்ன இருக்குது. சரி, ஓகே. ஜென்ரலாக எஸ்பிஓவில் இருக்கிற எல்லா கம்ப்ளைண்ட்டுமே ப்ளஸ் இந்த லாஸ்ட்டாக ஒரு 5 டாபிக் கொடுத்துருந்தோம். இப்போ அதை மெயில் போட்டுட்ருக்காங்க. ரைட்,
இது எல்லாமே அதிகபட்சம் இன்னும் 10 நாள். இந்த 10 நாளைக்கு அப்புறம் எதையுமே தொட மாட்டாங்க அட்மின் டீம். இந்த 10 நாளில் இது வரைக்கும் என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்திருக்கோ அது எல்லாமே சால்வ் பண்ணிடுவாங்க. இன்னையோட புது ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண சொல்லியாச்சு. நோட் பண்ணுறது, இன்னைக்கு டேட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த புது ரிக்வஸ்ட்டும் அக்செப்ட் ஆகாது. ஓகே, இது வரைக்கும் இத்தனை மாதமாக எடுத்த எல்லாத்தையுமே அடுத்த 10 டேஸ்க்குள்ளே ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பிளான் லான்ச் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு டேட் என்ன 14, ஸோ 24 வரைக்கும் 24க்குள்ளே இந்த ஒரு என்னென்ன இஷ்யூ சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, இந்த மெயில் ஐடி சேஞ்சிங், ஐடி ட்ரான்ஸ்ஃபர் மற்றவங்க கிட்டேருந்து வாங்காதீங்க அப்படின்னு நான் லாஸ்ட் ஆடியோவில் சொல்லியும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஏன்டா வாங்கணுமோன்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொன்னால் அப்படி இருந்தும் நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ரைட், அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ ஒர்க்கு கஷ்டமாக இருக்குமா? ஒர்க் எல்லாம் கஷ்டமாக இருக்காது, வேறு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அதுக்குன்னு உங்களுக்கு ஒர்க் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டோம், கண்டிப்பாக கொடுப்போம். நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க்கு கொடுப்போம். எங்கள் சைடில் எதுவும் பண்ண மாட்டேலான்னு சொல்ல மாட்டோம். நீங்களே பண்ண மாட்டோம் வேணாம் அப்படின்னு நீங்களே அந்த ஐடியில் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேணாம் எனக்கு ஒரு ஐடி 2 ஐடியே போதுமானது அப்படின்னு, ரைட்? நியூ பிளானோட கான்செப்ட் அந்த மாதிரி, ரைட்? ஏன்னா ஒர்க்கு தானே, பேஸ்டான ஒர்க்குன்னும் போது கொஞ்சம் நிறையலாம் வாங்கி வச்சுக்காதீங்க. நிறைய வாரி வச்சுக்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்க, ரைட்? வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ டைமில் டெய்லி ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுல நான் ஆளுக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா வேறு அப்புறம் ஏன் அதுவே போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆசைப்படுறதுனால தான் போய் எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிறோம், ரைட்? இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அப்போ மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளே இவ்வளோ நாளாக நீங்கள் பெண்டிங்னு இதெல்லாம் கொஞ்சம் மெம்பர்ஸ் தான், சரியா? அந்த பெண்டிங் இப்போ மெயில் அனுப்ப சொல்லி ஒரு 5 டாபிக் கொடுத்தோம், கிட்டத்தட்ட 15,000 மெயில்ஸ் வந்திருக்கு, ரைட்? ஏன் என்னன்னு ஒன்றும் புரியல. அவ்வளோ மெயில்ஸு எல்லாமே மோஸ்ட்லி முடிச்சுட்டாங்க, நாளையோட முடிஞ்சிடும், சரிங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் கிளியராக உங்களுக்கு அப்டேஷன்ஸ் நான் அப்போ கொடுக்குறேன். ஸோ அது அப்புறம் அதை பற்றி பேசலாம் நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே இல்லை ஈவினிங்குள்ளே நமக்கு ஒரு அதுக்கு என்னென்ன இஷ்யூஸு எப்போ முடியும் அப்படிங்கிறது கிளியராக நமக்கு கிடச்சிடும். எது எப்படி இருந்தாலும் 10 டேஸ்க்குள்ளே எல்லா இஷ்யூ முடிக்க சொல்லியாச்சு. அட்மின் டீம் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க வேலையை பார்க்கட்டும், ரைட்? அது கிளியராக இருக்குது. அடுத்தது நியூ பிளான் லான்ச்சு, இங்கே டேட்டு தெளிவாக போட்டாச்சு, 17ஆம் தேதி. ஓகே, 17th அன்னைக்கு நியூ பிளான் பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இனிமேல் எஸ்பிஓவில் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க, ஒரு 3 கேட்டகரி ஆஃப் ஒர்க் இருக்குது எஸ்பிஓவில். ஓகே, ஃபஸ்ட்டு 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள், ரொம்ப கம்மியான பீப்புள் மட்டும்தான் அலௌடு, அவ்வளோதான். அது அந்த டேலண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான். எல்லாருக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்தலாம் அது அந்தளவுக்கு பண்ண முடியாது. அது ஆக்சுவலி இன் ஃப்யூச்சரில் அந்த 2 கேட்டகரிக்குள்ளேயே எல்லாருமே வந்துடுவாங்க. அதை நான் பிளான் பப்ளிஷ் பண்ணும்போது டீட்டெயிலே சொல்கிறேன். ஓகே, என்னென்னா அது அந்த ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்க நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும், ரைட்? அப்படி இருந்தால், ஏன்னா அதில் இன்கம் அதிகம், எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் அவங்க நினச்சாங்கன்னா. அந்த ஜாப் அந்த 2 ஜாபை சூஸ் பண்ணுறவங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபியூச்சர் கான்செப்டில் எவ்வளோ நாள் சம்பாதிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அந்த 2 ஆப்ஷன்ஸில் வரவங்களுக்கு நிறைய அவங்க இன்கம் அவங்க டிசைன் பண்ணலாம். ஓகே, எஸ்பிஓ கொடுக்குறதையும் தாண்டி நிறைய வருமானங்கள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், ரைட்? அதெல்லாம் நம்ம பிளான் லான்ச் அப்போ பார்க்கலாம். ஸோ 17ஆம் தேதி பிளான் லான்ச் இருக்குது, ரைட்? பிடிஓ செலெக்ஷன் 100% பிடிஓ செலெக்ஷன் இருக்குது. ப்ரைம் லீடர்ஸ் சுப்ரீம் லீடர்ஸ்லாம் கிடையாது, அதை எடுத்தாச்சு. வீடியோ செலெக்ஷன்ஸ் மட்டும் இருக்குது, ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், ரைட்? ஸோ 18ஆம் தேதி, ஸோ நம்ம பிளான் லான்ச் பண்ணதும் அந்த கையோட 18ஆம் தேதி வீடியோ செலெக்ஷன்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி என்ன அப்படிங்கிறத நாங்களே சொல்கிறோம், சரிங்களா? ரைட்? டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மெம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே யார் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வரீங்களோ நீங்கள் அந்த அட்ரஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்களே அதை பேஸ் பண்ணி டீமை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அந்த ஒர்க் நடக்க போகுது, ரைட்? இதில் ஒரு சில விஷயங்களுக்கு பர்டிகுலராக டேட் போட்டிருக்கோம், ஒரு சில விஷயங்கள் பர்டிகுலராக இந்த டேட்டுன்னு சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் நடக்கும், சரிங்களா? ஸோ ரீஃபண்டபிள் அண்ட் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் என்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீஃபண்டபிள் ஆல்ரெடி கொடுத்தவங்களதெல்லாம் அந்த லிஸ்ட் எடுத்துருவாங்க. ஓகே, ஒரு 10 டேஸ்க்குள்ளே, ரைட்? அதுதான் எல்லாமே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தானே இருக்குது, ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸுக்குள்ளே தானே இருக்குது. ஸோ 24th எல்லாமே கிளியர் ஆகிடும், எவ்ரி திங். ஸோ அப்போ ரீஃபண்டபிள் கொடுத்தவங்களுக்கெல்லாம்
27 அந்த டேட்டில் பேமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, நிறைய இல்லை, கண்டிப்பாக போகும். 27 வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது ரீஃபண்டபிள், ஃபஸ்ட் ரீஃபண்டபிள் தான் போகும். எஸ்பிஓ வேணான்னு சொன்னவங்க, ஆல்ரெடி மெயில் போட்டவங்க, ரைட், எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பத்திரமா அனுப்பி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அவங்க பே பண்ண அமௌண்ட் போகும், ரைட். அடுத்தது அவங்க ஒர்க் பண்ண அமௌண்ட் போகும்னு நினைக்கிறேன், இல்லை 2 பேர் சேர்ந்தும் போனாலும் போகும். ஸோ அதை நான் அப்போதைக்கு அப்பப்போ உங்களுக்கு அப்டேஷன்ஸ் நான் கொடுக்குறேன், ரைட். அவங்களுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மெயில் வரும். மெயிலை ரெகுலராக ஃபாலோ பண்ணலைன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான், மெயில் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் இப்போ ஆல்ரெடி இந்த ரிஜெக்ட் பண்ணவங்களும் ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் கொடுக்குறவங்களுக்கும் என்ன ப்ரொசீஜர்னால், அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மெயில் போகும், சரிங்களா, ரைட். ஸோ அதை செக் பண்ணி பார்த்து அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அதை மறுபடியும் ஆஃபீஸ்க்கு மெயில் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க யூசரில் என்ன பேங்க் டீட்டெயில் கொடுத்துருக்காங்களோ அந்த பேங்க்குக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ இங்கே பேங்க் டீட்டெயிலே கொடுக்காத யாராச்சும் இருந்தாங்கன்னா அதெல்லாம் பெண்டிங் வச்சுருந்து கடைசியாக பேங்க் டீட்டெயில் மேனுவலாக அவங்க வாங்குவாங்க. ரிஜிஸ்டர் மெயிலுக்கு தான் மெயில் அனுப்புவாங்க. அக்கௌண்ட்டில் என்ன மெயில் ஐடி இருக்குது ஐடியில் அதுக்கு தான் மெயில் அனுப்புவாங்க. ஸோ அங்கேருந்து ரீப்ளே வரணும். அது ரீப்ளே வந்துச்சுன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்களாம் கடைசியாக பேமெண்ட் போட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ரீஃபண்ட் அண்ட் ரிஜெக்டை கிளியர் பண்ணிவிட்டு வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், சரிங்களா. அப்போ மந்த்து ஸ்டார்டிங்லேயே, ஆகஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொல்கிறேன், ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம எதிர்பார்ப்போம் 100% ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்து நம்ம 0 பண்ணிடணும். 0 பண்ணிட்டு தான் ப்ரைவேட் லிமிடெடில் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எவ்ரிதிங் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ ஃபுல்லாக 0 பண்ணிவிடும். 0 தான் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் 0 கொண்டு வந்துடும். ₹1 கூட அக்கௌண்ட்டில் வாலெட்டில் இல்லாத மாதிரி கொண்டு வந்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வித்ட்ராவல் 27th கொடுப்போம். ஸோ 27th கொடுத்துடும். ஸோ அதிலேருந்து பேமெண்ட் போடுற ப்ராசஸை, எஸ்பிஓ பேமெண்ட் போடுற ப்ராசஸ் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராசஸை ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸ் தான் கொண்டு போவாங்க. ஸோ அது என்னன்றதை நான் அப்போ சொல்கிறேன். எல்லோரும் ஒரே நாளில் டக்குன்னு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. பேட்ச் வைஸாக பிரித்து தான் கொண்டு போவாங்க. அதையுமே நான் உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்குறேன். அது அப்போ எல்லாத்தையும் பேசணும்னா நிறைய விஷயங்கள் வந்துடும். ஒரு தடவை மறுபடியும் சொன்னதே பேசுங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு குரூப் லாங்குவேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் குரூப் கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரைட். ஸோ அந்தந்த குரூப்பில் அவங்கவுங்க இருக்க போகிறீங்க. நம்ம அதில் வந்து ஒர்க் ரிலேட்டடான டவுட்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே ப்ரூஃப் ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும் நடக்க போகுது. ஸோ எஸ்பிஓ வேணான்னு சொல்கிறவங்கள அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓலேருந்து தூக்கிடலாம். ஏன்னா இப்போதைக்கு எஸ்பிஓட மெம்பர்ஸ் இந்த நியூ பிளான் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி உள்ளே வரவங்க மட்டும்தான் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா. ஸோ அவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸாக இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மிங் எஸ்பிஓவில். ஓகே, ஸோ மற்றவங்களாம் மறுபடியும் உள்ளே வர முடியுமா? வாய்ப்பே இல்லை, வர முடியாது. வெயிட் பண்ணலாம். ஓகே, ரைட். அந்த நியூ பிளான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 3 ஜாப்ஸ் இருக்குது. அந்த அதை பேஸ் பண்ணி பிளானை ஸ்ப்ளிட் பண்ணணும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது, அதுவும் முடிச்சிடலாம், ரைட். எஸ்பிஓட இன்னும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ்பிஓவில் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இது மட்டும் இல்லாத இன்னொரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கு, கூடவே இன்னொரு பிஸ்னஸை சேர்த்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான விஷயங்களும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யாரெல்லாம் இருக்கீங்களோ, எஸ்பிஓவில் இருக்கிறவங்க தான். எஸ்பிஓவில் இல்லாதவங்களும் பண்ணலாமானா கண்டிப்பாக பண்ணலாம், நோ ப்ராப்ளம், சரிங்களா, ரைட். ஸோ அது அடிஷ்னல் பிஸ்னஸ், எஸ்பிஓட ஒன் ஆஃப் த அடிஷ்னல் பிஸ்னஸ் தான் அது. அதையும் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் எப்போ என்னன்னு டேட் தெரியாது, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு டேட்டில் அது போக பொறுத்து, ரைட். ஸோ எல்லாமே ஆனால் எவ்ரிதிங் ஓப்பன் ஆகிடும், எவ்ரிதிங் உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் எதுவுமே மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஓகே, ஸோ இன்னும் ஒரு இன்றைக்கி 14 இன்னும் ஒரு 2 days 15 and 16. ஸோ இதில் வேறு 17th ஆடி மாதம் சொல்லியிருக்காங்க. நம்ம 16th அப்போ ட்ரை பண்ணுவோம். அப்போ நாளைக்கு ஒரு நாள் தான் குரூப் இருக்குது. ஸோ 16th பிளான் லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ பிளான் லான்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஒர்க் வருது, யார் என்னென்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்றது நீங்களே தான் சூஸ் பண்ண போகிறீங்க. பிடிஓ ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம், மற்றதெல்லாம் நீங்கள் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ எந்த கேட்டகரியில் நமக்கு செட் ஆகும் ஒர்க்கு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ரைட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது A to Z எல்லாமே நாங்கள் உங்களுக்கு பிளான் லான்ச் அப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம், ரைட். வேறு மெயினாக போகக்கூடிய கேள்விகள் தானே, வித்ட்ராவல் எப்போ, ரீஃபண்டபிள் எப்போ, பிளான் லான்ச் எப்போ, ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்,
பிளான் லான்ச்சுக்கு சொல்லியாச்சு, வித்ராவல் ரீஃபண்டபிளுக்கு சொல்லியாச்சு. ஒர்க் ஸ்டார்ட் 100% ஆகஸ்ட் மாதம் 10 தேதிக்குள்ளே 100% எல்லாரும் டெய்லி டாஸ்க்கை பண்ணுவீங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, உங்களுடைய டெய்லி டாஸ்க் ஆகஸ்ட் மாதம் 10 தேதிக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் 14th. ஸோ இன்னும் மேக்ஸிமம் ஒரு 25 டேஸா, இது மேக்ஸிமம் டேட். அதுக்குள்ளே கம்பல்சரி நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ரைட். வேறு இதுதான், இந்த 5 கொஸ்டினை தவிர வேறு ஏதாவது இருக்கா? நம்ம லைவ் சேட் ஸ்டார்ட் பண்ணலாமா? லைவ் சேட். ஓகே, லைவ் சேட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 5 கொஸ்டினை தவிர்த்து, ஓகே, இந்த 5 கொஸ்டின் ப்ளஸ் மேலே ஜென்ரலாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது, ரைட்? ஸோ அது எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்த 10 டேஸ்க்குள்ளே எல்லாமே கிளியர் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே லிஸ்ட் எடுத்தாச்சு. அதை கிளியர் பண்ணுறது மட்டும்தான் அடுத்த 10 நாளைக்கு அட்மின் டீமுக்கான வேலையாக இருக்க போகுது. ஸோ அவங்க கிளியர் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த கேள்விகளை தவிர்த்து மற்ற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம ஒரு 1/2 hour போகலாம். ஓகே, ஏன்னா 1 hourல முடிச்சிட்டோம் லைவ், ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டு இந்த தடவை. ஸோ கேட்ட கொஸ்டின்ஸே மறுபடியும் கேட்காம, பிளான் ரிலேட்டடாக கேட்காம, வேறு ஏதாவது ஜென்ரலாக உங்களுக்குள்ளே கேள்விகள் கேட்கணுன்னு ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். அது கேள்விகளை போகிறத பொறுத்து, என்ன மாதிரியான கேள்விகள் வருதுன்றதை பொறுத்து அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குறதும் இல்லை போதுன்னு ஸ்டாப் பண்ணுறதும் நான் டிசைட் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஓகே, கமெண்டர்ஸ் உங்களுக்கு அந்த கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, நோ நோ நோ, chat is disabled for this live stream. நம்ம இது கொடுத்தாம வரப்போகிறது இல்லை. ஓகே, நம்ம என் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஓகே, லைவ் என் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுப்போம், ரைட்? அந்த கேள்விகளுக்கு ஒரு 1/2 hour பதில் சொல்லலாம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இப்போ இந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்போ அதை பற்றி ஆன்சர்ஸ் கொடுக்கலாம், பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.